வணக்கம். இந்த காணொளி எதை குறித்து அப்படின்னா, சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி நடத்திய 2 முக்கியமான சம்பவங்கள் என்றுதான் சொல்லணும். ஒன்று 14ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் என்ற அந்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து நடந்த போராட்டம். இன்னொன்று அதன் தொடர்ச்சியாகவே 15ஆம் தேதி தடையை மீறி பனையேறி கழிவிறக்கும் போராட்டம் என்று 2 போராட்டமுமே சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த 2 போராட்டமுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக உருவாகி இருக்கு. எதற்காக இந்த போராட்டங்கள் என்று கேட்டா, முதலாவதாக சனிக்கிழமை 14ஆம் தேதி நடந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும் என்ற அந்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து நடந்த போராட்டம். இந்த போராட்டம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து நடத்திய போராட்டம். எதற்காக இந்த போராட்டம், ஏன் அப்படி என்று கேட்டா, தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் அறியப்படக்கூடிய முருகனுடைய 6 படை வீடுகள்ல ஒன்றுதான் திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த முருகன் கோயில்ல அடுத்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடக்கவிருக்கு. அந்த குடமுழுக்கு தமிழ்ல நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கு. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு கேட்டா, தமிழர்களுடைய பண்பாடு என்பது இறையை வணங்குவதாக இருக்கிறது. அந்த இறையை தமிழில் வணங்குவது என்பது நம்முடைய உணர்வு, உரிமை. நாம் பண்பாட்டை இழந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்க நேரிடும். நாளைக்கு இந்த நிலத்தில் வாழ முடியாத நிலை என்பது ஏற்பட்டுவிடும். அது நடந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த போராட்டம். இந்த குடமுழுக்கு என்பது யாரால நடத்தப்படுது அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு அரசாக இருக்கக்கூடிய திமுகவினரால் நடத்தப்படுகிறது. திமுக அரசாக நடத்தப்படுகிறது. ஆனா இந்த திமுக அரசு எப்படி வந்தது அப்படின்னா, 1960கள்ல நடந்த மொழி போராலதான் இவங்க ஆட்சியே பிடிச்சாங்க. அதற்கு பிறகு தமிழ் தமிழ் என்று பேசிதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல திமுக என்பது இருக்கிறது. ஆனா இன்றைக்கு வரைக்குமே இவங்க தமிழ் பெருமையை பேசுவாங்க. எந்த இடத்துல தமிழ் இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்கேயுமே தமிழ் இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நிறைய கடைகள்ல இருக்கக்கூடிய பெயர் பலகைகள்ல எங்கேயுமே தமிழ் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனா தமிழை பற்றி எந்தவித கவலையும் படாதவங்கதான் இன்றைக்குள்ள அரசு. ஆனா தமிழுடைய பெருமையை இன்றைக்கும் பேசுவாங்க. அவர்களுடைய ஆட்சியில தமிழ்ல குடமுழுக்கு நடத்தல, தமிழ்ல எங்கேயுமே வழிபாடு என்பது இல்லை. குறிப்பா சொல்லணும்னா, கடந்த முறை சமீபத்துல மருதமலையில குடமுழுக்கு என்பது நடந்தது. அந்த குடமுழுக்க தமிழ்ல செய்யணும் என்று நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் செஞ்சாங்க. அதற்கு நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியது, தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும். ஆனா அதையும் மீறி சமஸ்கிருதத்துலதான் குடமுழுக்கு என்பது நடந்தது. அப்போ இப்படி நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாகத்தான் தொடர்ச்சியாக குடமுழுக்கு என்பதும் வழிபாடு என்பதும் தமிழ்ல நடக்கல, வேறு மொழியில தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய கேள்வி என்பது என்னன்னா, தமிழர் கடவுள் முருகன், முருகனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாதா, தமிழில் ஓதினால் புரியாதா என்ற ஒரு கேள்வி எழுது. ஏன் சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டும்? ஆனா இவர்கள் தான் சொல்வாங்க மற்றவர்களை ஆரிய அடிமை என்று. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பீட்டிங் என்றும் ஆரிய அடிமை என்றும் சொல்வாங்க. ஆனா அதை எதிர்த்து போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அப்படி சொல்வாங்க. ஆனா அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே சமஸ்கிருதத்துலதான் வழிபாடுகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு, தமிழ் என்பது இல்லை. இந்த போராட்டம் என்பது இதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இதனை எதிர்த்துதான் 14ஆம் தேதி திருச்செந்தூர்ல ஒரு போராட்டத்தை சிறப்பாக நிகழ்த்தி முடித்தது. இதை குறித்து செய்தியாளர் கனிமொழி அவர்கள்ட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த குடமுழுக்கு தமிழ்ல நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கோருகிறது, அதற்கு உங்கள் பதில் என்று கேட்கும் போது கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அரசியல்வாதிகள் இதை தீர்மானிக்க கூடாது, அதாவது குடமுழுக்கு எந்த மொழியில நடத்த வேண்டும் என்பது அரசியல்வாதிகள் தீர்மானிக்க கூடாது என்று சொல்றாங்க. இது மக்கள் தான் தீர்மானிக்கணும், பக்தர்கள் அவங்கதான் தீர்மானிக்கணும் என்று சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அடிப்படையிலேயே என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இவர்களுடைய ஆட்சியில வரக்கூடிய திட்டங்களும் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் மக்களை கேட்டுதான் செய்யறாங்களா என்ற அந்த கேள்வி எழுது. இதுவரைக்கும் நடந்த அத்தனை செயல்களுமே, அதாவது குறிப்பாக சமீபத்துல ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல மக்களுடைய வீடுகளை இடித்து தள்ளுகிறார்கள். அப்போ அதெல்லாம் மக்களை கேட்டுதான் செய்யறாங்களா என்ற கேள்வி எழுது. இந்த போராட்டத்திற்கு மறுநாளே 15ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி தடையை மீறி கையிறக்கும் போராட்டம் என்று நடத்தி முடித்தது. இந்த போராட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக உருவாகி இருக்கு. ஏன் எதற்காக அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானே பனையேறி கல் இறக்க போகிறேன் என்று. அது வெறும் வாய் சொல்லாக இல்லாமல் உண்மையிலேயே அவர் பனையேறி கல் இறக்குனாங்க. இதை கண்டு எந்த ஒரு எதிர்கட்சியினாலுமே ஏற்றுக்கொள்ள முடியலை என்றுதான் சொல்லணும். தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா இன்றைக்கு சமகாலத்துல ஒரு அரசியல் தலைவன் மக்களோடு மக்களாக நின்று இது போன்ற போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் களத்தில் நிற்கிறான், மக்களுக்காக நிற்கிறார் என்று சொன்னால் யாரு நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டா யாருமே இல்லை. ஒரே ஒரு அரசியல் தலைவர் தான் நிற்கிறாரு. அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனா இன்றைக்கு சமகாலத்துல அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கரும்பு தோட்டம், அந்த தோட்டத்துல வந்துட்டு அதை ஆய்வு செய்யறதுக்கு போறாங்க. அப்போ தன்னுடைய காலில புற்கள் கூட படக்கூடாது என்ற அளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக அந்த இடத்துல சிமெண்ட் சாலை போன்று அமைத்து அதுலதான் அவங்க நடந்து போறாங்க. அது போல நிறைய தலைவர்கள் யாருமே இது போன்று மக்களோட மக்களாக நிற்கல. அனைவருமே தங்களுக்கு ஏற்றவாறு வசதியாக ஏற்படுத்தி விட்டுதான் அங்க போறாங்க. ஆனா எந்த ஒரு பிரச்சனைனாலுமே இன்றைக்கு மக்களோடு மக்களாக நிற்பவர் சீமான் ஒருவர் மட்டுமே. எனவே இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தும். குறிப்பாக இந்த கல் இறக்கும் இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு கட்சியுமே செய்யாத ஒன்றுதான் இந்த நிகழ்வு. கல் என்பது தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அருகில இருக்கக்கூடிய கேரளாவில கல்லுக்கு தடை இல்லை, புதுச்சேரியில கல்லுக்கு தடை இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும் கல்லுக்கு தடை. ஏன் இந்த தடை அப்படின்னு கேட்டா, கல் என்பது போதை பொருள் என்ற பதில் தான் வருது. ஆனா இதே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே தான் மது என்பது விற்கப்படுது. அது போதை பொருளா என்ற கேள்வி எழுது. அது போதை பொருள் இல்லையா என்ற கேள்வி எழுது. ஏன்னா இப்போ இவங்க இதற்கு போதை பொருள் என்று சொல்றாங்க. ஆனா இந்த கல் என்பது ஒருபோதுமே போதை பொருளாக இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய பண்டைய தமிழ் சமூகத்துல கல் என்பது ஒரு உணவின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அது எப்படி போதை பொருளாக இருக்க முடியும்? அது ஒரு இயற்கை தரக்கூடிய ஒரு பானம், அது ஒரு மூலிகை சாறு, அதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. கல் என்பது ஒருபோதுமே போதை பொருளாக இருக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. அந்த கல்லுக்கான அங்க உள்ள மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாகவும் அந்த கல் என்பது இருக்கு. கல்ல வைத்து நம்ம ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றலாம். ஒரு பொருளாதாரம் என்பதும் அதுல இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு இதை குறித்து எந்த விதமான கவலையும் படாம அவர்கள் மது விற்பதில் தான் குறிக்கோளா இருக்காங்க. அது ஒரு போதை என்பது தெரிந்தும் மக்களுக்கு மதுவை விற்று தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுகிறது தமிழ்நாடு அரசு. ஆனா அதுக்கு எந்த விதமான தடையும் தங்கு தடையும் இன்றி எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. அதுக்கு எங்கேயுமே தடை இல்லை. போதை புழக்கங்கள் என்பது அதிகரித்திருக்கு. குறிப்பாக நம்முடைய இன்றைக்கு சமூகத்துல இளைஞர்கள் மத்தியில அதிகமாக போதை பொருட்கள் புழக்கமாக இருக்கு.
இந்த போதை புழக்கங்கள் வந்து எந்த ஒரு அரசு அதிகாரிக்குமே தெரியாம தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாருக்குமே தெரிந்துதான் நடக்குது இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது. ஆனா அது இன்றைக்கு அனுமதிக்கப்படுகிறது என்றுதானே எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா ஒரு உணவு, கல்வி என்பது ஒரு உணவு, அதை போதை பொருள் என்ற அந்த ஒரு பெயரை கொடுத்து அதை தடை இருப்பது என்பது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை எதிர்த்துதான், இது போன்று தடை விதித்ததை எதிர்த்துதான் நாம் தமிழர் கட்சி இது போன்ற நிறைய போராட்டங்களை செய்து கொண்டிருக்கு. இனிமேயும் நிறைய போராட்டங்களை செய்யும். மக்களுக்காக தொடர்ச்சியாக வென்றாலும் வீழ்ந்தாலும் ஒரு கட்சி இருக்குமே ஆனால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் நிறைய சம்பவங்களை நாம் தமிழர் கட்சி செய்யும். அதை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும். எனவே வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய காலமாகத்தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.